இந்த திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நான் தான் ஒரு தூய சக்தி. ஏன் நான் வானத்திலிருந்து ஸ்ட்ரைட்டா இறங்கி வந்திருக்கேன். என்கிட்ட கொள்கை கேட்காதீங்க, கோட்பாடு கேட்காதீங்க, லட்சியம்லாம் கேட்காதீங்க. எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராங்க. அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரானா இந்த ஆம்புலன்ஸ்ல போற மாதிரி தமிழ்நாடு மக்கள் போற மாதிரி இருக்கும். 41 பேர் சாகும்போது ஓடி ஒளிஞ்சு போன ஒரு கோலை அவர் சொல்றாரு ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அப்படி இல்ல, ஓம் காளி ஜெய் காளி, விஜய் ஒரு ஓடுகாளி. ஒரு வழக்கு தான் போட்டாங்க கரூர்ல காவல்துறை, ஒரே வழக்கு. எடுத்தேம்பர் ஒரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேஷன் கூட யாரும் ஓடலையே. ஓடி போய் பனையூர் நின்றுக்கிட்டு, ஸ்டாலின் அங்கிள் என்ன ஏதாவது பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, என் ஆளுகளை விட்டுறீங்க. இனி நீங்க கைது பண்ண நினைச்சா ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன், இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸுக்கு கீழே இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு மேல இருக்கு. இப்படி ஒரு தலைவன். கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதைகிட்டு இருக்கும் போது ஆட்டக்காரி கூட போறது பிரச்சனைடா. விட்டு பிள்ளைக்கு பலன் வாங்கி கொடுக்க வைக்கல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி அவர் அரசியல் பண்ணுவது என்பது படித்தவர்களுக்காகவோ இளைஞர்களுக்காகவோ பொதுமக்களுக்காகவோ அல்ல. அவர் பண்ணுவது இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவனுக்காக. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு விஜய் நான் பார்த்தாச்சு, விஜய் நான் ஃபென்டாஸ்டிக்கா இருக்காங்க, அவங்க முடி 2 முடி நட்டுக்கிட்டு நிக்குது, 3 முடி நரைச்சிக்கிட்டு நிக்குது, அவங்க அண்ணா வந்து கிரே கலர் பேண்ட் போட்டிருக்காங்க, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, கையில காப்பு போட்டிருக்காங்க. ஆனா எந்த ஊர்லயும் கேட்காத கேள்விய கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா கேட்டாங்க. கோயம்புத்தூர்ல போய் தாவேக்காரன் ஓட்டு கேட்கறான். ஒரு அம்மாட்ட போய் காய் விரிக்கிற அம்மாட்ட, அம்மா விஜய்னா வந்தா உங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்குவாரு. எப்பா அவர் பொண்டாட்டி பிள்ளையிலேயே பாத்துக்கலையப்பா, என்ன எப்படிப்பா பாத்துக்குவாரு? நான் வெளிப்படையா மனசாட்சியோடு மனம் திறந்து கேட்கிறேன். தாவைக்கால கூட அக்கா தங்கச்சிக்கு உங்க அண்ணிய விரட்டிட்டு, உங்க அண்ணனோட பிள்ளைகளை விரட்டிட்டு வேற யாரு கூடயாவது இருந்தா நீங்கள் அவனுக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா? முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். இந்த திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நான் தான் ஒரு தூய சக்தி. ஏன் நான் வானத்திலிருந்து ஸ்ட்ரைட்டா இறங்கி வந்திருக்கேன். என்கிட்ட கொள்கை கேட்காதீங்க, கோட்பாடு கேட்காதீங்க, லட்சியம்லாம் கேட்காதீங்க. தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை எப்படி மாற்றுவேன்னு கேட்காதீங்க, எப்படி வேலையை கொடுப்பேன்னு கேட்காதீங்க, எப்படி மருத்துவத்தை கொடுப்பேன்னு கேட்காதீங்க, எப்படி கல்வியை கொடுப்பேன்னு கேட்காதீங்க, எப்படி சட்டம் ஒழுங்கை சிறப்பாக செய்வேன்னு கேட்காதீங்க. எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சராங்க. அவருக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரானா இந்த ஆம்புலன்ஸ்ல போற மாதிரி தமிழ்நாடு மக்கள் போற மாதிரி இருக்கும். தமிழ்நாடே ஆம்புலன்ஸ்ல போகும். மரத்தில் ஏறுறான் ஒரு தலைவனை பார்க்க, டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறான். ஒரு தலைவன் வந்திருக்கான் வண்டி மேல, அணில் கூட அப்படி தாவாது. அவன் அணில்னு சொல்ல முடியாது, அவன் பெருச்சாலி தாவுறான். அப்படியே இவன் தான் தாவுறான் பார்த்தா வேட்பாளரும் தாவுறாங்க. வேட்பாளர் தாவி ஏறி காலை தூக்கி உள்ள போட்டு அதுக்குள்ள பாஞ்சி அவன் பக்கத்தில் போய் நிற்கணுமா. ஒருத்தன் நான் பார்த்துட்டேன் எங்க தளபதியை பார்த்துட்டேன், இனி நான் செத்தாலும் பரவாயில்லைங்களாம். 41 பேர் சாகும்போது ஓடி ஒளிஞ்சு போன ஒரு கோலை அவர் சொல்றாரு ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அப்படி இல்ல, ஓம் காளி ஜெய் காளி, விஜய் ஒரு ஓடுகாளி. கரூர்ல 41 பேர். இந்த பொண்ணு சிரிக்குது பாருங்க, அதான் உண்மை. இப்பதான் உணருது பிள்ளைகள். 234 வழக்கு காவல்துறை போட்டுச்சு, 14 வழக்கு. ஒரு வழக்கு தான் போட்டாங்க கரூர்ல காவல்துறை, ஒரே வழக்கு. எடுத்தேம்பர் ஒரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேஷன் கூட யாரும் ஓடலையே. ஓடி போய் பனையூர் நின்றுக்கிட்டு 4 நாளா காவல்துறை வரல, யாரும் கைது பண்ணல அப்படின்னு ஒன்னே. அதுக்கப்புறம் இவரு யாரும் வரல, இப்ப போடுற பாரு வீடியோ அப்படின்னு. ஸ்டாலின் அங்கிள் என்ன ஏதாவது பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, என் ஆளுகளை விட்டுறீங்க. இனி நீங்க கைது பண்ண நினைச்சா ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன், இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸுக்கு கீழே இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு மேல இருக்கு. இப்படி ஒரு தலைவன். எதை பற்றியும் கேட்டாலும் பதில் இருக்காது. தமிழ்நாட்டிலே பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரே ஒரு கட்சியின் தலைவன் இந்த தற்கொலை தலைவன், இந்த பழைய ஒரு பக்கா மாசு. பத்திரிகையாளர் சந்திக்க துப்பு இல்ல. தேர்தல் தேதி அறிவிச்சு பெரம்பூர்ல ஒரு 12 நிமிஷம் பேசினாப்ல, கிதிர்ச்சி கிழக்குல ஒரு 12 நிமிஷம் பேசினாப்ல, பாண்டிச்சேரியில் ஒரு 12 நிமிஷம் பேசினாப்ல. எவ்வளோ ஆச்சு? 36 நிமிஷம். நேற்று திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 20 நிமிஷம், 56 நிமிஷம். நேற்று கன்னியாகுமரி ஒரு 12 நிமிஷம். மொத்தமாகவே 1 மணி நேரம் தான் இந்த 25 நாள்ல பேசிய ஒரே ஒரு ஆளு இவர் தான் இந்த நாட்டையே புரட்டி போட வந்த தூய சக்தி. அந்த 1 மணி நேரம் என்ன பேசியிருக்காரு? ஒரே டயலாக் தான். உங்களுக்காக உங்க அண்ணன்
உங்க விஜய், உங்க தம்பி உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிற எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு எல்லா வேதனையும் தாங்கிக்கிட்டு வந்திருக்கிற. அதனால 2 பேர் தான் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டி. என்ன உருட்டாலும் ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. மக்கள் விரோத அந்த ஸ்டாலினா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா. இதேதான் பெரம்பூர்ல, இதேதான் திருச்சியில, இதேதான் தூத்துக்குடியில, இதேதான் திருநெல்வேலியில. ஒரே டைலாக், அந்த ஓட்ட ரெக்கார்டு ஓடும்ல, அது மாதிரி மனப்படம் பண்ணிட்டாப்புல. அதை ஒப்பிக்காம நான் போக மாட்டேன்டா. 4 வார்த்தை வச்சிருக்காப்புல, நண்பா நண்பீஸ் தோலா தோலிஸ். நண்பா தெரியும், அது என்னடா நண்பீஸு? நண்பீஸ்னு ஒரு கட்சியின் தலைவன் மக்களை பார்த்து பேசுறான். நண்பீஸ். அவர் அரசியல் பண்ணுவது என்பது படித்தவர்களுக்காகவோ இளைஞர்களுக்காகவோ பொதுமக்களுக்காகவோ அல்ல. அவர் பண்ணுவது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவனுக்காக. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு, நான் விஜய் நான் பார்த்தாச்சு, விஜய் நான் இப்போ ஃபென்டாஸ்டிக்காக இருக்காங்க, அவங்க முடி 2 முடி நட்டுக்கிட்டு நிற்குது, 3 முடி நரைச்சிக்கிட்டு நிற்குது, அவங்க அண்ணா வந்து கிரே கலர் பேண்ட் போட்டிருக்காங்க, ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, கையில் காப்பு போட்டிருக்காங்க. படித்த பிள்ளைங்க, இன்ஜினியரிங் படித்தது, பொறியியல் படித்தது, எம்பிஏ முடித்தது, எம்சிஏ முடித்தது, டிகிரி முடித்த பிள்ளை, ஒரு பிள்ளை நான் துள்ளுது, ஐயோ ஐயோ விஜய்னா. தயவு செய்து சொல்கிறேன், மே 4ஆம் தேதி தாவேக்கால உங்கள் வீட்டில் யாராவது பிள்ளை இருந்தால் கட்டி போட்டு வைங்க. விஜய் தோத்து விட்டான்னு செய்தி கிடைச்சோடனே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான். உங்கள் பிள்ளை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட்டி போட்டு வைங்க, இல்லைன்னா கரூரை விட பேரிழப்பு ஆகும். ஒருத்தி சொல்கிறா, எங்கள் வீட்டில் 10 ஓட்டு இருக்கு, விஜய்னாக்கு போடலைன்னா நான் பால்டாயில் வாங்கி வச்சுட்டேன், சோத்தில் ஊற்றி கொடுத்துருவாங்கிறா. அதனால் இந்த விஜய் ரசிகை வீட்டில் புருஷன் மாதிரி இருந்தால் அவள் கேட்பா, நீ யாருக்கு ஓட்டு போட போகிற சொல்லு, யாருக்கு ஓட்டு போட போகிற, நீ சீமான்கிமான்னு சொல்லி தொலைச்சிடாத, உசுறு போயிடும். கோவையில், இதே கோவையில் என்னடா விஜய்க்கு கூட்டம் கூடுது, பெரிய ரசிகர் கூட்டம் போல இருக்கு, விஜய் பெரிய மாஸ் போல இருக்கு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதே கோவையில் எலெக்ஷன் கேம்பெயின், லொக்கேஷன் தொண்டாமுத்தூர், நீடு 10 பாய்ஸ், ஏஜ் 20-30, ஒயிட் டிஷர்ட், ஜீன் பேண்ட், டைம் 8 AM to 12:30 PM, பேமெண்ட் 400 rupees, 4:30 PM to 8:30 PM, பேமெண்ட் 400 rupees, பாய்ஸ் கேன் கம்பைன் போத், பேமெண்ட் 800. வாட்ஸ்அப். அடுத்தால இது நீட் 200 பாய்ஸ் ஃபார் கம்மிங் சாட்டர்டே, டிவிகே நாமினி எம்எல்ஏ வில் அசம்பிள் ஜஸ்ட் 1 kilometer வாக், ஊர்வலம், லொக்கேஷன் மதுரவாயல், பே 300, டைமிங் 9 AM to 12, just 2 hours, snacks, water bottle will provide, biryani, interested boys TM, join the group immediately, no packed out. இப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் வச்சு தான் ஆட்களை சேர்க்குறானே ஒழிய, தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் இந்த இடத்துல பேசுகிறான் தன்னெழுச்சியாக கூட்டம் கூடுவது அது அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான், வேற எந்த தலைவரும் இல்லை. ஆனால் எந்த ஊர்லேயும் கேட்காத கேள்வியை கோயம்புத்தூரில் ஒரு அம்மா கேட்டாங்க. கோயம்புத்தூரில் போய் தாவேக்காரன் ஓட்டு கேட்குறான். ஒரு அம்மாட்ட போய் காய் விரிக்கிற அம்மாட்ட, அம்மா விஜய்னா வந்தால் உங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்குவார், எப்பா அவர் பொண்டாட்டி பிள்ளையிலேயே பார்த்துக்கலையப்பா, என்னை எப்படிப்பா பார்த்துக்குவார், பக்கத்தில் இருக்கிற குடும்பத்தையே பார்த்துக்கலையப்பா, 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க காய்கறி விற்கிற என்னை எப்படிப்பா பார்த்துக்குவார். உண்மையிலே கோயம்புத்தூர் குசும்பும்பாங்கல்ல, அந்த குசும்பை அந்த அம்மா கேட்டுச்சு. தற்குறித்தனத்துக்கான ரோல் மாடல். என்னைக்காவது அந்த கட்சியினுடைய தொண்டனை மரத்தில் ஏறாத, போஸ்ட் கம்பத்தில் ஏறாத, சாலையில் என் பின்னால் பயணிக்காத. நேற்று கூட கன்னியாகுமரியில் ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். இது வரைக்கும் 54 பேரை இந்த படுவாய் பைய கொண்டிருக்காங்க. 54 பேரை, எல்லாம் சின்ன பசங்க, வாழ்க்கையை அனுபவிக்க இருந்த சின்ன பசங்க, 18 வயசு 19 வயசு 20 வயசு குழந்தைங்க இறந்து போயிடுச்சு. அந்த குடும்பத்தை நினைத்தால் பதறுகிறது. அவங்க சொல்லலாம், நான் வெளிப்படையாக மனசாட்சியோடு மனம் திறந்து கேட்குறேன், தாவைக்காலக்கூடிய அக்கா தங்கச்சிக்கு உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணியை விரட்டிட்டு, உங்கள் அண்ணனோட பிள்ளைகளை விரட்டிட்டு, உங்கள் அண்ணன் வேற யாரு கூடயாவது இருந்தால் நீங்கள் அவனுக்கு பத்திரிக்கை வச்சு கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்களா? உங்கள் அப்பா உங்களை விரட்டிட்டு, உங்கள் அம்மாவை விரட்டிட்டு, உங்கள் அண்ணனை விரட்டிட்டு அவர் இன்னொரு கல்யாணத்துக்கு வந்தா அவரை நீங்கள் மதிப்பீர்களா? அப்படி என்றால் விஜயை மட்டும் எப்படி தலைவனாக நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு எவங்கிட்ட அது பதில் இருக்கா? அது பர்சனல்ங்க. ஏண்டா கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் கதையிட்டு இருக்கும்போது ஆட்டக்காரி கூட போகிறது பர்சனலாடா? உன் விட்டு பிள்ளைக்கு பலன் வாங்கி கொடுக்க வைக்கல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி
மனைவி கதறி கொண்டிருக்கிறாள். அதற்கு பதில் சொல்ல வைக்கல. அது சொல்றாப்புல, என் சுத்தி இருக்கவங்களை வச்சு என்னை வச்சு அவதூறு பரப்புறாங்க. மனைவி அவர் சுத்தி இருக்கவங்களாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒர்த்து இல்லைன்றாப்புல. மனைவி ஒர்த்து இல்லை. அப்புறம் எப்படி நான் நாட்டு மக்களை நீ என்ன சொல்லுவ? நாட்டு மக்களும் ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? சரி, 36 லட்சம் வாக்குகள் மொத்தமாவே தாவேக்கானா, மொத்தமாவே 36 லட்சம் ஓட்டு தான் இருக்கா. அப்புறம் எப்படி 40% சொன்னேன்? 40%, 20%, 18% ஆட்சியை பிடிக்க போறோம். மொத்த ஓட்டு சீமானுக்கு விழுந்துருச்சு, மொத்த ஓட்டு நாம் தமிழ் கட்சி விழுந்துருச்சு. அப்படின்னா விஜயின் ஓட்டு என்ன? ஓட்டே இல்லை. ஒருத்தன் சொல்றான், என் ஓட்டு கண்டிப்பா விஜய்னாக்கு தான், விஜய்னா சிஎம் ஆகிறது உறுதி, நாங்க எப்படியும் 4 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருவோம். 4 தொகுதியில் ஜெயிச்சு. சரி, உனக்கு வயசு என்ன ஆகுது? 17. ஓட்டே இல்லாமல் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கிறான். இன்னொரு பையன் கேட்குறான், ப்ரோ பெரம்பூரில் காலையில் 7 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு ஈவினிங்குள்ளே திருச்சி கிழக்கில் ஓட்டு போடுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா போகிறாங்கிறான். மூக்கு புடப்பாக இருந்தால் இப்படி தான் யோசிக்க தோணுங்கவா. திருச்சி கிழக்கில் ஓட்டு போட்டுட்டு பெரம்பூரில் போய், இப்போ பெரம்பூரில் ஓட்டு போட்டு திருச்சி கிழக்கு போய் ஓட்டு போடுறது எப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். கீழே ஒருத்தன் கேட்குறான், உனக்கு ஓட்டு எங்கே இருக்குன்னு கேட்குறான். எனக்கு ஓட்டு ஈரோடு கிழக்கில் இருக்குன்றான். சரிடா, ஈரோடு கிழக்கில் இருக்குன்னா உனக்கு என்னடா வயசுன்னு கேட்டால் 17 வயசுங்கிறான். இப்போ தான் +2 முடிச்சுக்கான், அவனுக்கு ஓட்டே இல்லை. ஓட்டே இல்லாத ஈரோட்டுக்காரன் ஒருத்தன் திருச்சி கிழக்குலையும் ஓட்டு போட்டு பெரம்பூர்லேயும் ஓட்டு போடுதான். இவன் கூட்டம் பூரா இப்படி தான் இருக்குது, கூகுன்னு கூடும். பாதி பேருக்கு ஓட்டு இல்லை, பாதி பேருக்கு 18 வயசே வரல. 18 வயசு வந்து பாதி பேர் நேற்று தூத்துக்குடியில் ஒரு வந்திருந்தார்ல, அப்போ ஒரு பையன் போய் செல்ஃபி வீடியோ போடுறான். போட்டால் நான் தளபதியோட தீவிர தொண்டன், தீவிர ரசிகன்னு போடுறான். அதே பையன் மறுநாள் அன்னைக்கு இரவே போய் போடுறான், நான் சீமானுடைய தம்பின்னு போடுறான். நான் விஜயனுடைய ரசிகன், ஆனால் சீமான் தம்பி. இப்படித்தான் பல பேர் விஜயை பார்க்க போறான்.